சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான நவம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நம்மளோட இந்த பதிவில் ராசி கட்டத்தில் 9வது ராசியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியோட அதிபதியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைனா எப்பவும் போல நெருக்கடிகளையும் கண்ணீரையும் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்களில் இருந்து உங்களால் தப்பிச்சிக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பராக உங்களால் பயன்படுத்திக்க முடியும். அதனால தனுசு ராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போதான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமாக உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்கள் நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் சனி பகவான் உங்க ராசிக்கு 3வது வீடான சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கறதால உங்களுக்கு எண்ணற்ற யோகங்கள் கிடைக்கும், சிறப்பான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்க வாழ்க்கையில நிறைய மகிழ்ச்சிகளும் சந்தோஷமும் கிடைக்கும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்க ரொம்ப பெரிய அளவுல சாதனைகளை செய்வீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பெரிய அளவுல பண வரவு அப்படிங்கிறது இருக்கும். மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும் அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே தனுசு ராசிக்காரங்க இந்த மாதிரி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றாங்களா, மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, சனி பகவான் 3வது வீட்டுல இருக்கிறது ஒரு வகையில யோகம் தான் அப்படின்னாலும் உங்க ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில ராகு பகவானும் உங்க ராசிக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில கேது பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படிங்கறதால நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு மகிழ்ச்சியும் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைச்சிருக்காது. சமீப காலமா ரொம்ப பெரிய அளவுல நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் இருந்திருக்கும், குடும்ப ரீதியாகவும் இருந்திருக்கும். சனி பகவான் 3வது வீட்டுல இருக்காரு, அதனால முயற்சிகள் எல்லாத்திலயுமே நமக்கு வெற்றிகள் தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா 4வது வீட்டுல இருக்கிற ராகுவும் 10வது வீட்டுல இருக்கிற கேதுவும் நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள்லயுமே தொடர்ச்சியா தடைகளை மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. ஒரு சில தனுசு ராசிக்காரங்க இந்த ராகு கேதுக்கள் மூலமாவே எல்லா விஷயங்கள்லையும் தோல்விகளையும் நிறைய இழப்புகளையும் கட்டாயமா சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கடந்த 1.5 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமா சொந்த பந்தங்கள் கூட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். சொந்த பந்தங்களுக்குள்ள பிரிவுகள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க. ஒரு சில தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தங்கள் மூலமா ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. உங்களோட நெருங்கின சொந்தக்காரனே உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பான். இன்னும் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு சொந்த பந்தங்களே துரோகிகளா மாறி இருப்பாங்க. அவங்க மூலமா நிறைய வம்பு வழக்குகளையும் நீதிமன்ற வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த 1.5 வருஷங்கள்ல கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல தொழில் ஸ்தானத்துல இருக்கிற இந்த கேது பகவான் தொழில் ரீதியா கட்டாயமா நெருக்கடிகள் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்களால் நிம்மதியா தொழிலை செய்யவே முடியாது. அதுலயும் முக்கியமா சொந்த தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 1.5 வருஷங்கள்ல தொழில ரொம்ப பெரிய அளவுல நெருக்கடிகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. பண இழப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. இந்த தொழிலே நம்மளுக்கு வேண்டாம், நம்ம இந்த தொழிலை விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கட்டாயமா ஏற்பட்டிருக்கும். இந்த 1.5 வருஷ காலங்கள்ல தொழில நிறைய போட்டிகளும் பொறாமைகளும் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். அது மூலமாவே தொழில நிறைய நஷ்டங்கள், நிறைய பண இழப்புகள் அல்லது பண விரயங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் கடந்த 1.5 வருஷங்கள்ல தனுசு ராசிக்காரங்க கட்டாயமா சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் 3வது வீட்டுல இருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு தான் அப்படின்னாலும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் 4வது வீட்லயும் கேது பகவான் 10வது வீட்லயும் உட்கார்ந்துக்கிட்டு சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் கொடுப்பாரோ அதே மாதிரியான பாதிப்புகளை ராகு கேதுக்கள் கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளாவது தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு நரசிம்ம மூர்த்தியோட அனுக்கிரகம் முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இந்த கார்த்திகை மாசத்துல சூரிய பகவான் உங்களோட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில உட்கார போறார். சூரிய பகவானோட இணைஞ்சி புதன் பகவானும் விருச்சிக ராசியில இருப்பாரு. அப்படிங்கறதால விருச்சிக ராசியில புதாதித்ய யோகம் அப்படிங்கிற அருமையான ராஜ யோகம் உருவாக போகுது.
இது கூடவே ரிஷபராசியில இருக்கிற குரு பகவானோட நேரடி பார்வையும் உங்களோட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில பதியும் அப்படிங்கறதால இந்த கார்த்திகை மாசத்துல தனுசு ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உங்களுக்கு வரக்கூடிய பண வரவு 2 மடங்கு அதிகரிக்க போகுது. நீங்க இதனால் வரைக்கும் சந்திச்சுட்டு வந்த பண நெருக்கடிகள்ல இருந்து இந்த கார்த்திகை மாசத்துல முழுமையா வெளியே வர போறீங்க. முக்கியமா தனுசு ராசி அன்பர்களுக்கு சுப விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்துல திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான வரன்கள் அப்படிங்கிறது கட்டாயமா அமையும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண தேதிகளை பேசி முடிக்கிறதுக்கு கூட இந்த கார்த்திகை மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுவே சொந்த தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனால் வரைக்கும் உங்க தொழில இருந்து வந்த மந்த நிலைமை அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாசத்துல கட்டாயமா இருக்காது. கண்டிப்பா உங்களோட தொழில நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கறத இந்த கார்த்திகை மாசத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். மறுபடியும் உங்களோட தொழில் சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறத நீங்களே கூட பார்க்கலாம். உங்களை விட்டு விலகி போன வாடிக்கையாளர்கள் கூட திரும்பவும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மூலமா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாசத்துல பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். அந்த பணத்தை வச்சு நீங்க வாங்கியிருக்கிற கடன்களை திருப்பி செலுத்துறதுக்கு கூட இந்த மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு சில தனுசு ராசிக்காரங்க தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்கும் தொழில பெரிய அளவுல முதலீடுகளை பண்றதுக்கும் இந்த கார்த்திகை மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோட இருக்கிற தனுசு ராசிக்காரங்க இந்த கார்த்திகை மாசத்துல அது சம்பந்தமான எந்த முயற்சிகளையும் எடுக்காதீங்க. ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலகட்டமா இருக்கும் அப்படிங்கறதால நிறைய இழப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிற தனுசு ராசிக்காரங்க ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு முடிவுகளை எடுங்க. அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க உங்களோட ஜென்ம ஜாதகத்துல சனி பகவான் நல்ல நிலைமையில இருக்காரா அப்படிங்கறத ஒரு தடவை ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா தொழில இறங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாசத்துல கண்டிப்பா வேலை பளு அப்படிங்கிறது உங்களுக்கு 2 மடங்கா அதிகரிக்கும். நீங்க வேலை செய்யற இடங்கள்ல ரொம்ப அதிகமான எஃபர்ட்டை நீங்க போட வேண்டிய ஒரு மாதமா இந்த கார்த்திகை மாதம் இருக்கும். அதே சமயம் உங்க உழைப்புக்குண்டான மரியாதையோ அல்லது உழைப்புக்குண்டான அங்கீகாரமோ இந்த கார்த்திகை மாசத்துல கட்டாயமா கிடைக்காது. ஒரு சில தனுசு ராசிக்காரங்க வேலை செய்யற இடங்கள்ல சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கு கூட இந்த கார்த்திகை மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் தனுசு ராசி அன்பர்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே பெரிய அளவிலான பிரச்சனைகளோ அல்லது சண்டை சச்சரவுகளோ இந்த கார்த்திகை மாசத்துல இருக்காது. இன்னும் சொல்ல போனா நீங்க சோர்ந்து போகக்கூடிய காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு முழு அளவுல ஆதரவா இருப்பாங்க. ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமாகவும் ஒரு சில உதவிகளும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் தனுசு ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு மாதமாவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு சில தனுசு ராசிக்காரங்க இந்த கார்த்திகை மாசத்துல உடல் ரீதியா ஒரு சில பின்னடைவுகளை சந்திப்பீங்க. ஒரு சில மருத்துவ சிகிச்சைகள் எடுக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். இன்னும் ஒரு சில தனுசு ராசிக்காரங்க சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் சின்ன சின்ன ரத்த காயங்களை சந்திக்கிறதுக்கும் கூட இந்த கார்த்திகை மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.